ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ சார்பெட் தான் செய்ய போகிறோம். மேங்கோ சார்பெட் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, மேங்கோ ஐஸ்கிரீம் மாதிரி தான். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் இருந்தால் மட்டும் போதும், அதாவது மேங்கோ. இது எப்படி செய்கிறதுனா, மேங்கோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடணும். அது ஒரு 2 to 3 hours அங்கேயே வச்சுட்டு அதுக்கடுத்து நல்லா ஃப்ரீஸாக சாலிடாக மாதிரி இருக்குமா, அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு 2 to 3 hours இல்லாட்டி 1 hour போதும். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ நல்லா கட் பண்ணி அன்ஈவன் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ரொம்ப ஓகேவாக தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்ப ஹார்டாலாம் ஃப்ரீஸாக. ஸோ இதை எடுத்து மிக்சியில் போட்டு நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். இப்போ நான் அதை மிக்சியில் மாற்றிட்டேன். இதை அரைச்சி நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குன்னு. இப்போது இதை பவுலில் மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour or 2 hours கிட்ட வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அது ஆக்சுவலி நைட்டு தான் இதை நான் வச்சேன், எடுக்கணும்னு நினச்சேன், சுத்தமாக மறந்துட்டேன். அதனால் இப்போ காலையில் எடுத்தேன். செம்ம ஹார்டாக ராக் மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சரின்னு சொல்லிட்டு வச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்தா செம்மையாக இருந்துச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.